ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்க போகுதா? நினைத்த காரியங்கள்லாம் நடக்க போகுதா? அதிர்ஷ்டமாக இருக்குமா? நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் ஏற்படும். சகோதர வகையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் மாறி சுமூகமான உறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் தேவையான உதவிகள்லாம் கிடைக்குங்க. பயணங்களால ஆதாயம் உண்டாகும். விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து நட்பு பாராட்டுவாங்க. வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வந்து கிடைக்க போகுது. பணியின் காரணமா சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். நிர்வாகத்தினரின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பழைய கடன்கள்லாம் தீரும். பங்குதாரர்களால் தேவையான உதவிகள்லாம் கிடைக்க போகுது. பணியாளர்களால் செலவுகள்லாம் ஏற்படுங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கிறதால சற்று சிரமமான வாரனே சொல்லலாம். ஆனாலும் பண வசதியை திருப்பி தருவதா இருக்கும். மேலும் இந்த வாரம் எதிர்பார்த்த பலன்கள்லாம் கிடைக்கும். சில இடங்கள்ல வேலை போராட்டமா இருக்கும். சில இடங்கள்ல சவாலா இருக்கும். உத்தியோக ரீதியா ஊதிய உயர்வு வரலாம். ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பான முறையில் நடக்குங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் முன்னேற்றகரமா இருக்கும். வார கடைசியில பணவரவு உயரும். புதிய முயற்சிகள்ல துணிச்சலா ஈடுபடலாம் நீங்க. குடும்பத்துல அன்பு அதிகரித்து மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளால மனநிம்மதி அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல உங்களின் வேலைத்திறன் உயர்வாக இருக்கும். பதவி மாற்றம் ஊதிய உயர்வுக்கு வழிவகுக்கும். வியாபாரத்துல விற்பனை அதிகரித்து பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க போகுது. புதிய முயற்சிகளும் திட்டங்களை நம்பிக்கையா செயல்படுத்தலாம் நீங்க. குடும்பத்துல இருந்த மனக்குறைகள்லாம் நீங்கி பிள்ளைகளால பெருமையும் சிறப்பும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்துக்காக பணவரவு அதிகரிக்க நீங்க கடுமையா உழைக்க வேண்டியதா இருக்கும். கலைத்துறையினர் திரைத்துறை வாய்ப்புகள்லாம் கிடைச்சு உயர்வு அடைவாங்க. புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு இறங்கலாம் நீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுது. கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதால உறவினர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். நீங்க எந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயத்துல முதலீடுகளை கவனமா செய்யணும் நீங்க. தொழில அக்கறையா கவனிக்கணும். இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டியதா இருக்கும். பண விஷயத்துல நிதானமா இருக்கணுங்க. மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் வாரமா இந்த வாரம் இருக்க போதுங்க. ராசிக்கு அதிபதி சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலும் ராசியை செவ்வாயும் புதனும் பார்க்குறாங்க. வெற்றின் திசையை நோக்கி பயணிக்க துவங்குவீங்க. வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகுங்க. பங்குதாரர்கள் ஆதரவால தொழில் ஏற்படும். நெருக்கடியை சமாளிக்க முடியும் உங்களால. அரசின் நலத்திட்டங்களால ஆதாயம் உண்டாகும். பூர்வீக நிலம் சம்பந்தமா சகோதரருடன் கருத்து வேறுபாடு வரலாங்க. உத்தியோகம் அல்லது தொழில் மாற்றங்களை சந்திக்க நேரிடும். அண்டை அயலாருடன் நல்லிணக்கம் உண்டாகும். மழையால ஏற்பட்ட சேதத்துக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை உங்களுக்கு கிடைக்கும். விருப்ப விவாகம் நடைபெறும். பொருளாதாரத்துல சிறு சுணக்கம் ஏற்பட்டாலும் சமாளிக்கும் சூழ்நிலை உண்டாகும். மேலும் புதிய எதிரிகள்லாம் தலை தூக்குவாங்க. இந்த வாரம் ராசிநாதன் சுக்கிரன் ருண ரோகஸ்தானத்திற்கு ஆட்சிய மாற்றம் பெறாரு. வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள்லாம் கிடைக்குங்க. உறவினர்கள் மூலம் உதவிகள்லாம் கிடைக்கும். புதிய ஆடை அணிகலன்கள்லாம் ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்க தூண்டுவாங்க. வீடு மனை வாங்க திட்டமிடுவீங்க. சிலர் புதிய வாகனங்கள்லாம் வாங்குவாங்க. தொழில் வியாபாரம் ஏற்றம் இறக்கமா இருந்திருக்குங்க. இனி சீராகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலா பணியாற்ற வேண்டியதா இருக்கும். அதே நேரத்துல பணிகளை செஞ்சு முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். குடும்பத்துல உறவினர் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் முன்னேற்றத்துல அக்கறை காட்டுவீங்க. தந்தையின் உடல் நலத்துல கவனம் தேவைங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்குவீங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். அரசியல்வாதிகள்லாம் புத்தி கூர்மையுடன் செயல்களை ஆராய்ந்து செய்யறது நன்மையை பயக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்த சிக்கல்கள்லாம் தீரும். ஆசிரியர்களின் ஆலோசனை கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். மேலும் ராசிநாதன் சுக்கிரன் 5ல் இருக்கிறது நல்ல அமைப்பு. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகுங்க. கலைஞர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டாகும். ராசிநாதன் நேசம் அடைஞ்சாலும் புதன் பரிவர்த்தனை அமைப்பினால பலம் பெறாரு. 6ல் உள்ள சூரியனும் புதனும் இணைந்து நல்ல யோகத்தை செய்வாங்க. புதன் ராசிக்கு 6ல் இருந்தாலும் கூட உத்தியோகத்துல சிறந்த மாற்றத்தை தருவாங்க. மறைந்த புதன்கிறதால சில மறைமுகமான நன்மைகளும் புத்திசாலித்தனமான முடிவுகளும் ஏற்படும். 7ல் செவ்வாய் இருக்கிறதால வெற்றி வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும். நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா,
குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு பிணக்கம் வராமல் பார்த்துக்கோங்க. வருமானத்தை நல்ல முறையில் செலவு செய்யலைன்னா இந்த வாரத்தில் கடன் வாங்கும் கட்டாயம் ஏற்படும். சனி வக்கரம் பெற்று இருக்கிறதால சில காரியங்களில் திடீர் தடைகள்லாம் ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. கடைசி நேரத்தில் ஒவ்வொன்றிலையுமே எதிர்பாராத மாற்றங்கள்லாம் நிகழுங்கிறதால கவனம் ரொம்ப தேவைங்க. வாகனங்களை நல்லா பராமரிச்சுக்கணும். அவ்வப்போது பழுது ஏற்பட்டு செலவு மன உளைச்சலை ஏற்படுத்தும். எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்ப்புகள்லாம் விலகும். தடைப்பட்ட காரியங்கள் மீண்டுமே செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. மனசுல புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகுங்க. குடும்பாதிபதி புதன் சஞ்சாரத்தால குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குழந்தைகள் நலன்ல அக்கறை செலுத்துவீங்க. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள்லாம் குறையுங்க. பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிணக்குகள்லாம் அகலும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும். பெண்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு புதிய மாற்றம் உருவாகுங்க. மதிப்பு மரியாதை சிறப்படையும். மாணவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். பரிகாரமா நீங்க நவகிரகத்துல சுக்கிரனை வணங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் தடைகளை தாண்டி செய்யும் முயற்சி வெற்றி பெறும். காரிய வெற்றி கிடைக்குங்க. எதிர்ப்புகள்லாம் விலகும். வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற மனக்கவலையெல்லாம் உண்டாகுங்க. சூரியன் செல்வாக்க உயர்த்துவார். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகுங்க. அரசியல்வாதிகள் கனவு நனவாகும். அரசு வழி முயற்சி சாதகமா முடியுங்க. உடல்நிலையெல்லாம் சீராகும். மேலும் சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமைய போகுது. திடீர் பயணங்களால அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளை அனுசரித்து போறது ரொம்ப நல்லது. உங்களுடைய பணிகள் உயர்வும் முன்னேற்றத்திற்கும் நல்லது அது. அனைத்து முயற்சிகள்லையுமே எப்பாடுபட்டாவது வெற்றியடைவீங்க. சிலருக்கு புதிய பதவிகள்லாம் தேடி வரப்போகுதுங்க. அந்தஸ்து உயரும். விவசாயிகளுக்கு ஆதாயம் உண்டாகும். மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் மகிழ்ச்சி தருவதா இருக்க போகுது. ஓய்வெடுத்து உல்லாசமா பொழுதுபோக்கும் விதமா நமக்கு எல்லா நாட்களும் விடுமுறை நாட்களாக இருக்கிறதில்ல. அதே போல இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை. அதனால கஷ்டங்கள் வந்தாலுமே கலங்காதீங்க. மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வழக்கு விவகாரங்கள்ல தாமதமான போக்கு காணப்படும். நிர்பந்தமா வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத சிக்கல்கள்லாம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவைங்க. மேலும் குருவின் பார்வையால குழப்பம் விலக போதுங்க. திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். தொழில் முன்னேற்றம் அடையும். வரவு அதிகரிக்கும். வேலையில ஏற்பட்ட நெருக்கடி எல்லாம் நீங்க போதுங்க. மேலும் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்துல ஈடுபடுவீங்க. கடின உழைப்பால நீங்க பெரும் வெற்றிகளால அனைவரின் பாராட்டையும் பெற போறீங்க. மங்கையரால மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால லாபமும் ஏற்பட போதுங்க. சம்பாதித்த பணத்தை வேறு புதிய முதலீடுகள்ல சேமிக்க முற்படுவீங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்வை தருங்க. பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகள்லாம் அமையும். பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள்லாம் உங்களுக்கு அமைய போகுது. சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாங்க. மனைவி மூலமா பூரண சுகம் கிடைக்கும் உங்களுக்கு. மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும். மிருகசீரிஷம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்துல சரியா முடிவெடுக்கணுமேங்கிற கவலை உண்டாகுங்க. சக ஊழியர்களிடம் கவனமா பேசுறது நல்லது. குடும்பத்துல இருக்கிறவங்களால வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. எதிர்பாராத செலவுகள்லாம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள்லாம் வரலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகள்ல கவனம் தேவைங்க. 6ஆம் இட செவ்வாயால சமூகத்துல நிலை உயருங்க. தொழில முன்னேற்றம் உண்டாகும். துணிச்சலா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க வைப்பாங்க. பரிகாரமா நீங்க குலதெய்வத்தை வழிபட வாழ்க்கையில வளம் பெறும். குடும்ப ஒற்றுமை உண்டாகும். மேலும் இந்த வாரம் வீட்டில் திருமணம் போன்ற சுபமங்கல காரியங்கள் காரணமா தாராளமான பண செலவுகள்லாம் ஏற்படும். மகிழ்ச்சி பொங்கும். சுற்றமும் நட்பும் சூட சுபகாரிய பேச்சுகள்லாம் நடைபெறும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க. அரசு பதவியில் உள்ளவங்க உயர் அதிகாரிகளின் தயவால பயன்பெறுவாங்க. நல்ல புத்திர பாக்கியம் ஏற்பட போகுதுங்க. நண்பர்களின் உதவியால கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள்லாம் சரியாகும். வீடு கடை வாடகை வசூல் திருப்திகரமா இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில முன்னேற மிகுந்த அக்கறையோட படிக்கிறது ரொம்ப அவசியம். வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள்லாம் லாபம் தருங்க. மேலும் இந்த வாரம் ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரப்போகுது. உங்க திட்டமிட்ட பணிகள் சரியான நேரத்தில் முடிக்கப்படும். வார தொடக்கத்தில் உங்க தொழில் அல்லது வணிகத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமா இருக்கும். இந்த நேரம் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் காண்பாங்க. ஒரு நீதிமன்ற வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரலாம். ஒரு சிறப்பு நபரின் உதவியுடன் உங்கள் நீண்டகால அரசு பணி நிறைவடைய போகுது. வாரத்தின் பிற்பகுதியில் குடும்ப உறுப்பினருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கலாம். இருந்தாலும் பெற்றோர்
அல்லது மூத்தவரின் உதவியுடன் அனைத்து தவறான புரிதல்களும் விரைவில் தீர்க்கப்படும். காதல் உறவுகள் ஆழமாகவும் மேலும் உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிடுவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி.